Hello viewers, thank you for watching 64 Interiors and Ad Abdul. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்னு போச்சு செலவு சைடில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சீலிங் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சைமல்டேனியஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப் நம்ம முன்னாடி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி ஆல்டர்னேட்டிவாக பண்ணலாம், எப்படி டியூரபுளாக பண்ணலாம். ஏன்னா சின்ஸ் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காவா அப்படின்றதால நம்ம சிமெண்ட்லேயே நம்ம ஸ்லாப் பண்ணி போட்டாலுமே அது நாளடைவில் வந்து டியூரபிள் எப்படி இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் காலையில் யோசித்தோம். ஸோ புதுசாக ஒரு சஜஷன் ஒன்று வந்தது. அந்த சஜஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து கடப்பாக்கல் வச்சுட்டு மேலே வந்து கம்பி போட்டுட்டு அப்படியே காங்கிரீட் பண்ணலாமான்ற ஒரு ஐடியாவும் இருக்கிறோம். அது எப்படி என்ன ஏதுன்றது வந்து நம்ம ஃபர்தராக பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு வீடியோவில் ஃபர்தராக உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கோம். அது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த டேம் ப்ரூஃப் போகிற பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டேம் ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சீலிங்க்கு வந்து ஒரு கோட் பெயிண்ட் பண்ணணும். ஸோ அது பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற சீலிங் வந்து நீங்கள் ஃபால் சீலிங் யூஸ் பண்ணி எதுக்கு அது யூஸ் பண்ணலாம். ஸோ இது இந்த மாதிரி இதில் வந்து இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு வந்து இந்த ஒர்க்லாம் வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, புதுசாக தேடி எங்கேயும் அலைய தேவையில்லை. ஒரு டர்ன்கி இன்டீரியர் சொல்யூஷன் ஒரே இடத்துல எல்லாம் பண்ணுற மாதிரி நிறைய பேருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. நாங்களே வந்து நீங்கள் இடத்த மட்டும் காமிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நாங்களே பிளான் பண்ணி அதை ட்ராயிங்கில் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் போட்டு அதை ஃபர்தராக நாங்கள் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஸோ இதுதான் நம்ம வீடியோ மெயினாக வந்து வீலாக் போகிறதோட மெயின் இது. என்னென்ன டே டு டேயில் வந்து அந்த இது வந்து எப்படி க்ரோவாக வந்து சைட்டு முடியுது அப்படின்றத காமிக்கணும்னு தான் மெயின் இன்டென்ஷன். ஏன்னா நம்ம நிறைய சைட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு 5 மினிட்ஸில் போட்டு அந்த வேலை நம்ம என்ன பண்ணுறோன்ற டீட்டெயிலிங் இல்லாமல் கொடுக்குறதுல கஸ்டமருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீட்டெயிலிங் வந்து ஒவ்வொரு ஹேஷ்டேக்கில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆட் மீ ஆஸ் லாயல் ப்ரோக்ராமில் வந்து நம்மளை ஆட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போடுற ஸ்டேட்டஸு, நம்ம போடுற வீடியோஸு, ப்ளஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக வந்து மேகம் வந்து 2வது ப்ராடக்டாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பைட்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். அது அந்த பர்டிகுலர் சேனலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார் நிற்கிது. இன்றைக்கி சிவில் ஒர்க்குக்கு தேவையான இது வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஸ் அண்டு 2 மூட்டை வாங்கி வந்து போட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து டால்மியா வந்து ஆசிஎஃப் எக்ஸ்பர்ட்டுங்கிற அந்த கிரேடு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் நேற்று நைட் எடுத்து போட்ட வீடியோ தான். பிளாஸ்டிங் ஒர்க் இதெல்லாம் முடியணும். இதெல்லாம் முடிஞ்சுட்டு கன்சீல் ஒர்க்லாம் முடிச்சிட்டோன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம சிங்க் அப்படின்னா வாஷ் பேஷின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 2.5க்கு 1 ப்ரொவிஷன் சைஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆஃப் பண்ணணும். அதே நேரத்தில் ஸ்டட்டிக்காகவும் இருக்கணும். அதுக்கு அழகு எந்த மாதிரி கெட்டு போகக்கூடாது அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2.5க்கு 6 இன்ச்சில் வந்து இந்த இடத்துல 2 கிரானைட் அப்படிலாம் மார்பிள் 2 செல்ஃப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி வருதுன்றது வந்து பர்டிகுலராக வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இப்போது சைட்டோட கரண்ட் சுச்சுவேஷன். கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இன்றைக்கி மேஜர் ஒர்க் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. மேஜர் ஒர்க்கு இதை பண்ணிட்டு இதை கன்சிடர் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த டேம் ரெஸ்ட்லாம் கிடையாது. இந்த டேம் ரெஸ்ட்லாம் நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். டேம் ரெஸ்ட்லாம் உங்களுக்கு ஈஸி அப்படின்னா சீலிங் கோடு பெயிண்ட் போட்டுட்டு மற்றபடி இன்டீரியர் பெயிண்டிங்லாம் இன்னும் பிளான் பண்ணணும். டெக்ஸ்டர் மாதிரி பிளான் பண்ணணும். அல்லது 3 கலர் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி என்ன ஏதுன்றது ஃபர்தராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது தான் இது எப்படி பண்ணுறோம், எப்படி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 Interior. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிங்க்கு செலக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சிங்க் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கிரானைட் கல் வந்து எந்த மாதிரி கல் மேட்ச் ஆகும் அப்படின்றது பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஜூரி டைல்ஸில் இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஊரப்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பயனீராக வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. ஜூரி டைல்ஸ் இவங்க வந்து டைல்ஸு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த சிங்க்கோட மாடலு. ஸோ இந்த மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைட்லலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்றதால அவங்க எதாவது திங்ஸ் எதாவது வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு இதை மிக்சிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றதால இதில் ஒரு 4 இன்ச் அகலம் இருக்குன்றதால இந்த மாடல் போடலான்னு சொல்லிட்டு கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணோம். அதுமாதிரி அந்த கர்வு நல்லா இருந்தது. ஸோ ப்ளஸ் வந்து சிங்க்கு ஏதாவது பாத்திரம் வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது டப்பா ஏதாவது வேறு வைக்கிறதுக்கு மிக்சிங் போடுறதுக்கு இந்த இடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த எட்ஜ் கர்விங் டிசைன் வந்து நல்லா இருந்தது. நம்ம வந்து இதே மாதிரி கிரானைட் செல்ஃபும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது இந்த மாதிரி தான் ஒரு கர்வ்டு ஷேப் தான் எப்படியும் நோசிங் பண்ணுவோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இது கீழே வச்சுட்டு மேலே வந்து இந்த செல்ஃபும் நோசிங் பண்ணி கொண்டு வரணுன்றது தான் இந்த ஐடியா. ஸோ இது கிளைண்ட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சதில் வந்து மொத்தம் 2 இது அனுப்பிச்சோம். 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து முதல்ல ஒன்று செலக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணதால் ஓகே இதே ப்ரொசீட் பண்ணிடுங்க, நல்லா தான் இருக்குது, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதேமாதிரி பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது, இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ரெகுலராக வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து எல்லாமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு தான் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இன்டீரியர் டிசைனர் ஆர்கிடெக்ட்னு போகும்போது கஸ்டமர் வந்து அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட கலர் செலெக்ஷன் மட்டும் சொல்லிடுவாங்க. நம்ம தான் வந்து பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு செலக்ட் பண்ணுற மாதிரி கான்செப்ட்டில் தான் நம்ம இன்டீரியர் டிசைனர் எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். அதுமாதிரி ஆர்கிடெக்டும் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைனில் தான் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதில் நல்ல ஒய்டு ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. கிளாசெட்டு ப்ளஸ் வந்து டைல்ஸ் வெரைட்டி எல்லாமே வந்து வெட்ரிஃபைட் டைல்ஸு எல்லா டைல்ஸும் வச்சுருக்காங்க. ஈவன் எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு அனுப்பிச்சேன்னு சொன்னால அந்த மாடல் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சைட்லலாம் நம்ம ரெனோவேஷன் சைட்லலாம் வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து மட்டும் வைக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன வச்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள அளவு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 கார்னர் எட்ஜ் கரெக்டாக அக்யூரஸியாக இல்லை இந்த மாடலில். ஸோ அதனால் வந்து அந்த மாடல் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் அந்த 2வது மாடல் அந்த அனுப்பிச்சதில் 2வது மாடலில் வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சஜஸ்ட் பண்ண பிரகாரம். வாங்க வந்து நிறையா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிங்க்கு நிறையா அவைலபிள், கவுண்டர் டாப்ஸ் இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரானைட்டு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜூரி டைல்ஸோட குடோனுக்கு வந்திருக்கோம். இதுக்கு ஊர பக்கத்தில் இருக்குது, இதில் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து கலெக்ஷன் ஏதாவது கிரானைட் டைல் எதுவும் பார்க்குறா இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். ஈவன் கடைப்பாக்கள் கூட அவங்க வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த அரசங்கள் கூட உடச்சி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம வந்து இது எல்லாமே ஒயிட்டு கிரே பிளாக் பேஸ் போடுறதால இந்த குடோன் வரைக்கும் வந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அவரும் நம்ம இங்கே உள்ள ஒர்க் பண்ணுறவங்களும் நமக்கு வந்து நல்லா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து கிரே பிளாக் ஷேடு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க கலர், பிளாக் அண்ட் கிரே ஷேடில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது அவுட்புட் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு நம்ம இன்டீரியர் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் தெரியும், செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இது ராவாக எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் நிறைய கலர்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு 2 இன்ச் வந்து பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதுவாக இருக்கும். ஸோ அந்த 6 இன்ச் வந்து மோர் சஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கலர். அதை பேஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் பேஸ் டைலை வந்து கட்டிங் டிசைன் கன்ஃபார்ம் பண்ணணும். கட்டிங் எடுத்துக்கலாம். வாங்க இந்த சொருவோடு இதெல்லாம் கூட பண்ணுறாங்க. சொருவோடு இதெல்லாம் கூட பண்ணுறாங்க. அதுமாதிரி நிறைய பீசஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. ஓகே, செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே வந்திருக்கோம். சைட்டுக்கு வந்திருக்கோம். அந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சைட்டில் வந்து ஒர்க்கு ஓரளவு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் வந்ததால் இன்னும் ஒர்க் நடந்திருக்கு, இன்னும் ஸ்டேஜ் அப்படின்றத எடுத்து ஒரு வீடியோ போடலான்ட்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீலிங் ஒர்க் எல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு வெளியிலே முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டேம் ப்ரூஃப் சொல்லியிருந்தோம், ஏஷியனில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்மார்ட் கேர்னு சொல்லிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். டேம் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியருக்கு ஸ்பெஷலாக இன்டீரியருக்கு அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க இது பண்ணதால் இந்த இதையும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் எமல்ஷன் ஷைன் வந்து ஒயிட் வந்து நம்ம போடலான்ட்ருக்கோம். இந்த ஷைன் வந்து ஏஸை விட இது நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சைட்ஸ்லாம் ரெகுலராக அந்த ஷைன் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்பெஷலாக வந்து ஒயிட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் இருக்குன்றதால ஷைன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லாமே கன்சீல் ஒர்க்கில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே பேக் பண்ணியாச்சு, பக்காவாக பேக் பண்ணி இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அந்த ஃபால் சீலிங்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த எக்ஸிஸ்டிங் ஃபால் சீலிங் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும்.
இந்த எக்ஸிஸ்டிங் ஃபால் சீலிங்லாம் எடுத்தாச்சு. ஸோ அந்த டேம் ப்ரூஃப் வந்து அந்த சீலிங்லேருந்து ஒரு அடிக்கு டேம்னஸ் இருக்குது ஃபுல்லாக. ஸோ அதனால் அந்த டேம் ப்ரூஃப் ஃபுல்லாகவே ஒரு அடி போட்டு அதுக்கப்புறம் அந்த லெவல் இருக்குது பாருங்கள், அந்த பர்பிள் கலர் வால் இருக்குது பாருங்கள், அந்த பர்பிள் கலர் கீழேயும் ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து டேம்னஸ் கொஞ்சம் கீழே தண்ணி இறங்கியிருக்கும். ஸோ அதனால் அந்த அளவு போட சொல்லியிருக்கோம். ஸோ டேம் ப்ரூஃப் போடுற வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செல்ஃபு பிளான் பண்ணியிருக்கோம், அந்த மார்க்கிங்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. பேஸ்ட் ஆன் கஸ்டமர் அப்ரூவல். அந்த பாட்டமில் அந்த இடத்துல தான் வந்து இது சிங்க் லெவலில் வருது. அதுதான் நம்ம கை வச்சு காமிச்சது. நம்ம வாங்கிட்டு வந்த சிங்க் இது தான். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் வந்து சைட்டுக்கு வந்திருக்கோம். அந்த நம்ம கார்னபூச்சி செல்லும் சைடு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேம் ப்ரூஃப் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்ட் பண்ணி டேம் ப்ரூஃப் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்ட்லாம் சீலிங்லாம் போட்டாச்சு. ஸோ போட்டு எல்லா இடத்துலையும் கவர் பண்ணியாச்சு. அது இல்லாமல் அந்த லெவலில் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் போய் பாருங்கள், அந்த லெவலில் வந்து அந்த லெவலில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கு. சேனல் ஒர்க் இதில் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப பெயிண்ட் பண்ண வேண்டிய வேலை பெயிண்ட் பண்ணிடுச்சு. அது மாதிரி டேம் ப்ரூஃப்லாம் போட்டாச்சு. எல்லா பக்கமும் டேம் ப்ரூஃப் போட்டாச்சு. இந்த பக்கம் தான் ஆக்சுவலாக டேம் இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக வந்து சீலிங் ஒட்டின மாதிரி இருக்கிற டேம் இருக்குது. எல்லாம் போட்டு ஸோ ஒயிட்டும் வந்து ஒரு கோட்டு 2 கோட்டு ஒயிட்டும் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டிசைனு அந்த சிங்க் எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த சிங்கோட கரெக்டாக வர மாதிரி இந்த கார்னர் ஸ்டோன் வந்து உங்களுக்கு செல்ஃப் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லெவலில் வந்து சிங்க் உட்காரும். அது வந்து ஒன்று இந்த பக்கம் உட்காரும், இல்லைனா சென்டரில் அப்படின்னா சைடில் எது நல்லா இருக்குமோ அதை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ யார் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எந்த இடத்துல நல்லாயிருக்கும் அப்படின்றது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அடியில் வந்து செல்ஃபு வந்து ஸோ கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ஸோ இந்த எட்ஜில் வந்து வச்சா நல்லா இருக்குன்றது என்னோடய அபிப்பிராயம். சென்டரில் வைக்கலாமா, ஏன்னா இங்கே டபுள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது அவருக்கு. ஸோ அதில் எப்படி வைக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ வைக்கலாம். ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரானைட் ஒர்க்கு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக டர்ன்கி இன்டீரியர் ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்குறதுக்கு நம்மளை வந்து கால் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து கன்சல்டேஷன் கூப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் வந்து ஒர்க்கு கன்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் ஒர்க்கை வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். வந்து ஆதரவு கால்ஸ் யாராருக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்குமோ அவங்க ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். யாருக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.